இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் நாம் நினைப்பது போல் நடக்குமா என்றால் அது நிச்சயமாக பல நேரங்கள் நடப்பதில்லை. ஆனால் முயற்சி செய்தால் பல நேரங்களிலே நாம் நினைப்பது நடப்பது உண்டு. ஆனால் அதேவேளை கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் அவர் எப்பொழுது எண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் நிகழும். அதுவரை நாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதுதான். இதை நம்முடைய இன்றைய நற்செய்தியிலே கூட நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசுவை பார்த்த எருசலேம் நகரத்தவர் என்ன சொல்லுகின்றார்கள்? இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இவர் இங்கே வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஒரு கூட்டம் இயேசு செய்த செயல்கள், அவர் பேசிய விதங்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம், அவருடைய பேச்சு அவர்களுடைய அதிகாரத்தினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்தது. ஆக ஒருவேளை இவரை நாம் தொடர்ந்து வாழவிட்டால் அவர் மக்கள் அவர் பின்னால் சென்று விடுவார்கள், நாம் அழிந்து விடுவோம் என்ற பயத்திலே அவர்கள் அவரை கொல்ல தேடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த நேரத்தில் ஒன்றை செய்ய முடியவில்லை. அதேவேளை இயேசு தைரியத்தோடு மக்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஏன் இயேசு தைரியமாக பேசினார்? ஏன் இவர்களால் அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்த நேரத்தில் இயேசுவை கொல்ல முடியவில்லை? காரணம், கடவுளுடைய திட்டம் என்பது அது நிறைவேறும் பொழுதுதான் நிறைவேறும். கடவுள் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆக இயேசு கடவுள் தந்தையாகிறவன் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார். கடவுள் எப்பொழுது விரும்புகிறாரோ அது நிகழட்டும். ஆனால் நான் என்னுடைய பாதையில் கடைசி நிமிடம் வரை தைரியமாக செல்ல வேண்டும் என்று ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் பல பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். ஆனால் துவண்டு விடாமல் இறுதி மூச்சு வரை நாம் அதே தைரியத்தோடு வலிமையோடு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான். பயம் என்பது தேவையற்றது என்று இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு எங்கிருந்து வந்தார் என்று பேசிக் கொள்ளுகின்றார்கள். அதாவது கடவுளை பற்றிய புரிதல் நமக்கு நம்முடைய மூளைக்கு எந்த அளவிற்கு எட்டுமோ அந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய உண்மையிலேயே முழுமையாக கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. ஆகவேத்தான் இவர்கள் மனித எண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கின்றார்கள். இயேசு யார் என்பது நமக்கு தெரியாதா? அதாவது மரியாவுக்கு பிறந்தவர் தானே, இவர் நாசரேத்து ஊரை சார்ந்தவர் தானே, இவர் எருசலேமிலே ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடியவர் தானே, மக்கள் மத்தியிலே போதிக்கக்கூடியவர் தானே என்று மனிதர்களாகிய மனிதர்களை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதையும் கடந்து இயேசுவின் தெய்வீகத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே அதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் கடவுளிடம் ஜெபிக்கின்றோம். ஜெபிப்பது கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக நாம் மனம் அழுத்தப்பட்டு வேதனையுறுகின்றோம். ஒவ்வொரு நபரும், நாம் சந்திக்கின்ற பல நபர்கள் தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய உடலில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார்கள். ஜெபித்த உடனே கடவுள் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் எண்ணுகின்றார்கள். இது மனிதனுடைய யதார்த்த நிலை. ஆனால் கடவுள் எதை விரும்புகிறார் என்று நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், நான் படுகின்ற துன்பம் என்னால் உருவாக்கப்பட்டதா அல்லது கடவுள் கொடுத்ததா? நாம் வாழுகின்ற இந்த சூழலிலே நாம் யோசித்து பார்ப்போம். கடன் வாங்குவதால் பல பிரச்சனைகள் நாம் சந்தித்திருப்போம். கடன் வாங்குவது சரியா தவறா? ஏன் கடன் வாங்கினோம்? மற்றவர்கள் நம்மை பார்த்து நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ண வேண்டும், நம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடன் வாங்கினோமா? ஆடம்பரமாக செலவு செய்வதற்காக கடன் வாங்கினோமா? அல்லது ஏமாறுவதற்காக கடன் வாங்கினோமா? இது ஒரு நிகழ்வு தான், கடனை பற்றி மட்டுமே சொல்லுகின்றேன். இப்படி பல நிலைகளில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல பிரச்சனைகளை நாமவே உருவாக்கி கொண்டு, நாமவே அதற்குள் சிக்கிக்கொண்டு, நாம் துன்புற்று கொண்டு நாம் கடவுளை அழைக்கின்றோம். ஆனால் இங்கிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்பொழுது இந்த பிரச்சனைக்குள் எப்படி மாட்டினேன் என்பதை நான் புரிந்து கொண்டு, அந்த புரிதலை நான் அவிழ்க்க முற்படுகின்ற பொழுது, அந்த எங்கே அதை ரூட் காஸ் என்று சொல்வோம், அது ஒரு பிரச்சனையுடைய அடிநாதம், அங்கே சென்று அந்த முடிச்சியை அவிழ்க்கின்ற பொழுது தானாகவே பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் பல நேரங்களிலே அந்த பிரச்சனைகள் நாம் அப்படியே வைத்துக்கொண்டு கடவுள் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதாவது உழைக்காமலே நாம் கடன் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அன்பு செலுத்தாமலே அன்பு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். மன்னிக்காமலே மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம்.
நோய்க்கு உரிய மருந்தை பார்க்காமலே நோய் தீர வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்திருக்கின்றார். எதற்காக? யோசித்து எது நல்லதோ அதை செய்வதற்காக. ஆக இன்று கடவுள் மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் கடவுள் உருவாக்கி அந்த மூலையிலிருந்து வந்ததுதான். ஆக அப்படி என்றால் கடவுள் இந்த உலகம் இன்னும் மெருகூட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆக இப்படி கடவுளுடைய பிரசனம் பல வழிகள் நம் வாழ்வில் இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு கூட்டுக்குள் நம்மை அடைத்துக் கொண்டு நாமே நம்மை சிறைக்குள் போட்டுக்கொண்டு கடவுள் நம்மை பூட்டி வைத்திருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது நாம் கடவுளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இல்லை நம்மை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. ஆண்டவரிடத்தில் கேட்போம். அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மை போன்று வாழ முற்பட எங்களுக்கு வழியை காட்டும். அதே வேளையிலே எங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் என்னை பற்றி நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் எனக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.